வணக்கம் கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களில் இருக்கார் அப்படின்போது குரு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருந்து அது வக்கரமாக இருக்கும்போது தாயாருடைய பிடிவாதங்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகுது. சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த செவ்வாய் புதனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி கொஞ்சம் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன மனக்காயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் காட்டிக்காமல் சண்டை போட்டுப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் நல்லா சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதங்கள், அதனால் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதோட சந்திரனுடைய சாரத்தில் சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருமானங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியும் கொஞ்சம் வெளியில் சுற்றுறது, சில நேரங்களில் வந்து கணவன் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் சுற்றுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் ஆல் இந்த கேம். ஸோ நீங்கள் வந்து வேலைக்காக அங்கங்கே சுற்றுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் வந்து கணவன் மனைவிகளோட சின்ன கருத்து பேதங்கள் டென்ஷன்ஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதே நேரத்தில் வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழன் வந்து ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்குற மாதிரி விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான 10ல் வந்து கேது இருக்குது. 10ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10ல் கேது இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. பார்த்து நடந்துக்குங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் 2லும் நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து நம்ம மனக்காயங்கள் ஏற்படுறதை தவிர்க்க முடியாது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். ஸோ உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் 9லிருந்து அது ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுறதுக்கான புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய சந்தேகங்கள், கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை தவிர்க்க முடியாது. தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புதன் வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் சந்திராஷ்டம காலமாக இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருந்து அது நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் நைட்டு தூங்காமல் கொஞ்சம் அதுக்கான கவலைப்படுற மாதிரி விஷயங்கள், அவங்க மேலே நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகளோட பிடிவாதம் அதில் வந்து ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அவசரப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் அந்த செவ்வாய் சனி ராகு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது எமோஷனாக எதாவது முடிவு பண்ண போய் அதனால் ஏடாவோட நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லிருந்து அது 3ஆம் அதிபதி சார்ந்தும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை. உங்களுக்கும் தாயாருக்கும் கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6லேருந்து சந்திரனுடைய சாரலும் போது நல்ல வேலை சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன நெருக்கடிகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு கலர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு விற்பனை சம்மந்தமான விஷயம் நல்லா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை.
கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கொண்டு கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். மற்றபடி எல்லாமே சில நேரங்களில் வந்து மனைவிக்காக கணவனுக்காக மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து சின்னதாக சட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கணும். கொஞ்சம் இந்த விசா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கும் தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் 2ல் இருக்கார். வேலை சம்மந்தமான விஷயம், திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் போது 8ஆம் அதிபதி சாரம் நடைமுறையில் மட்டும் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், அதாவது இறைவனை பிரார்த்தனை மட்டும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், நான் நல்ல வீடு கட்டினேங்க, கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு, நேயா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்க கேட்டார். அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ இப்படி வாழ்றாடேங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்ணியம் கிடையாது. அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண் திருஷ்டிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன், என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கனாலும் உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா, ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வீடு, சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ அந்த கல் உப்பு வந்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த உப்பை எடுத்து, ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க. எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும். எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம், வெண்கடுகு இந்த குங்குளியமும் வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிளி சுண்ணி இருக்க பயம் இருக்கவங்களாம் வந்து இதை தான் போட சொல்லுவாங்க. நீங்கள் இது போடுங்க, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றம், இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் திருஷ்டிலாம் இருக்கா சார், என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அடிப்பட்டாக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் வச்சு குழந்தைகள் சுற்றி போடுறது, இந்த மாதிரி கல் வச்சு குளிக்கிறது,
இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.